ஹிருதய கமலம்னு ஒண்ணு இருக்கு. நல்லா இதை கவனிங்க. ஹிருதயம் வேற, ஹிருதய கமலம் வேற. ஹார்ட்டுக்குள்ள பெருமாள் இருக்கார். இங்க நான் கஷ்டப்படுறேன், ஷாருக் கான் இப்படி தட்டுறார், காஜோல் பாக்குறா, இதுதான் என்னுடைய கஷ்டம் அப்படி. இந்த ஹிருதயத்துக்கும் ஹிருதய கமலத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இங்க டயஃப்ரம்னு ஒண்ணு இருக்கும். நீங்க பயாலஜில படிச்சேன்னா, அப்ப கீழே நாபி கீழே இருக்கக்கூடிய பாகம் மேல் பாகத்தை பிரிக்கிற இடத்துல ஒரு சின்ன சூக்ஷ்மமான ஒண்ணு அணு வஸ்துல ஒண்ணு இருக்குமா, அது ஒரு தாமரையா, அது கவிழ்ந்து இருக்குமா. அந்த கவிழ்த்த தாமரைக்குள்ள ஜீவாத்மா இருக்கும். அந்த ஜீவாத்மாவுக்கு மேல 101 நாடிகள் ஓடும். இந்த 101வது நாடி இஸ் கனெக்டட் டு இங்க. இதுக்கு பிரம்மரந்திரம்னு பேரு. இந்த 101வது நாடி இங்கேந்து போறது இல்லையா, இதுக்குதான் சுஷும்னா நாடின்னு பேரு. ஞாபகம் வச்சுங்க. இந்த நாடிகள்லாம் முதல்ல 100 நாடிகள் இருக்கும். 101வது நாடிக்கு சுஷும்னான்னு பேரு. இந்த ஜீவாத்மா ஹிருதய கமலத்திலேருந்து இந்த பாடியை விட்டு ஆத்மா எக்ஸிட் ஆகும் போது கட 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 கடன்னு கடையிற சத்தம் கேட்கும். ஸ்ரீசூக்தத்துல இந்த அர்த்தம் சொல்லுவேன். அஸ்வபூர்வாம் ரதமத்யாம் ஹஸ்திநாத பிரபோதினின்னு வருது. அஸ்வபூர்வாம்னா முன்னாடி குதிரை. பூர்வம்னா முன்னாடி குதிரை. ரத மத்தியம்னா என்ன, நடுவுல ரதம். ஹஸ்திநாதம்னா என்ன, யானையின் பிளிரல். பிரபோதினி கிருஷ்ணா எனக்கு பற்று தருவாயோ கள்ள கிருஷ்ணா, வெண்ணைதனில் எனக்கு பங்கு உண்டோ கிருஷ்ணா, வெண்ணைதனில் எனக்கு பங்கு உண்டோ கிருஷ்ணா, இல்லாவிட்டால் பேச மாட்டேன் போடா கிருஷ்ணா, இல்லாவிட்டால் பேச மாட்டேன் போடா கிருஷ்ணா அப்படின்னு மகாலட்சுமி வருவான் இருக்கா. லக்ஷ்மி தத்தனத்தை என்ன அர்த்தம் சொல்றானா, அஸ்வபூர்வாம் ரதமத்யாம். இந்த ஆத்மா வெளியில போகும்போது முதல்ல குதிரையுடைய அந்த நேயிங் சவுண்ட் கேட்குமா, அஸ்வபூர்வாம். இந்த இடத்துல போகும்போது ரதமத்யாம், ரதம் ஓடுற சத்தம் கேட்குமா. இங்க போகும்போது யானையின் பிளிரல் அந்த ஆத்மாக்கு கேட்கும். அப்புறம் தான் மோட்சத்தை அடையும். ஹஸ்திநாத பிரபோதி. வருது. சரி, இப்ப விஷயத்தை பார்ப்போம். கடையிறோம் இல்லையா, இந்த கடையிறதுக்கு திரிவித்கரணம்னு பேரு சாஸ்திரத்துல. இங்க பின்னாடி முதுகு இருக்கு இல்லையா, அந்த முதுகுல 3 குச்சி மாதிரி இருக்குமா, அது திருதண்டம் மாதிரி கட்டி வச்சிருப்பான்னு வச்சுங்கோ. அதுதான் நமக்கு ப்ராசஸ். அந்த எப்படி ஒரு மத்து மாதிரி இருக்கோ அது கடைய ஆரம்பிக்கும். இப்போ இது கடையும் இல்லையா, இப்ப கடையும் போது அந்த 101வது நாடி வழியா ஜீவாத்மா போச்சுன்னா அப்போ நார்தர்ன் டைரக்ஷன்ல போகும். அதுக்கு அர்ச்சிராதி மார்க்கம்னு பேரு. The path of light. அர்ச்சிஸ்னா நெருப்புன்னு அர்த்தம். நெருப்பு கொடுக்கக்கூடியது வெளிச்சம். வெளிச்சத்தின் வழியில போகும். அந்த வழியில போயிடுத்துன்னா பல மாதங்கள் ஆகணும் அது போறதுக்கு. அப்பதான் உத்தராயணத்தை தாண்டும். உத்தராயணம்னு ஒரு லோகம். அதை தாண்டி சந்திரலோகத்தை தாண்டி இந்திரனை தாண்டி சோமனை தாண்டி வித்யுத்துன்னு ஒரு லோகத்தை தாண்டும். வித்யுத்துனா மின்னல். மின்னல் உலகத்தை தாண்டி விரஜான் ஒரு விஸ்கஸ் லிக்விட் ஓடக்கூடிய ஒரு நதி இருக்கும். அது போன உடனேதான் அமானவ கரஸ்பர்ஷம் பட்டு அந்த சுபாலோபனிஷத் சொல்றது, அந்த ஜீவாத்மாவுக்கு அமானவ கரஸ்பர்ஷம் ஏற்பட்டு சாரூபியம் கிட்டி மோட்சத்தை அடையும். அம்பாளுக்கு தூபம் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அம்பாள் சன்னதியில ரொம்ப தூபம் போடுவா. அவளுக்கு தூபம்னா ரொம்ப பிடிக்கும். தாயார் கந்தத்வாராம், நல்ல வாசனை அவளுக்கு பிடிக்குமா. இந்த வாசனை பிடிக்கும்ங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. தாயார் எங்க இருக்கா, பெருமாளுடைய மார்புல இருக்கா. கரெக்டா? பெருமாள் எங்க இருக்கார், அவர் வைகுண்டத்துல இருக்கார். எல்லா இடத்துலயும் இருக்கார், நமக்குள்ளயும் இருக்கார். சரி, அதே பெருமாள் தானே மதுரால பிறந்தார். அந்த குழந்தை சிறு குழந்தையாக இருக்கும் போதுதான் பூத்தனான்னு ஒத்தி வந்தா. வெளிப்பட்டிருக்கா? அவ PhD பண்ணிருக்கா. என்ன சார் பூத்தனா PhD? அவ டாக்டர் பூத்தனா. சுகபிரமம் எடுக்கிறார். பூத்தனாசா பாலகாதினி. அவ இது ஸ்பெஷலைசேஷன் பண்ணிருக்கான, குழந்தைகளை கொல்றதுல ஸ்பெஷலைசேஷன். அவள் ஒரு அழகிய பெண் ரூபம் தரித்து முலைக்கு வெளியே விடத்தை தடவிக்கொண்டு வந்தாள். குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று நினைத்தாள். கண்ணன் ஓன் அழறர். ஏன்னா he wanted to grab her attention. மத்தவாளை எது கொல்ற, நீ என்கிட்ட வான்னு. கிருஷ்ணரை தன் மடியில் வைத்துக் கொண்டாள்.
அப்போ கிருஷ்ணர் வெளியே இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு அகோர பசி, க்ஷுத்பிபாசாம் அலாம் ஜேஷ்டாம்னு அவருக்கு ஒரே பசியை தீர்த்து கொள்ள வேண்டும், தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முலைக்கு வெளியே இருக்கக்கூடிய விஷத்தெல்லாம் எடுத்துட்டார். இப்ப அந்த குழந்தையை பார்த்த பிறகு கொல்லணும்னு வந்த பூதனாக்கு கூட தாய்மை வந்தது. For a moment she assumed she is the mother. At that point in time her affection was so much stimulated that she started lactating, she started secreting milk. அதனால பாலை சுரந்தாள். பெருமாள் பால் இழுத்தார். முதல்ல விஷம், அடுத்தது பால், இழுத்தார் இழுத்தார் இழுத்தார். நாள் இரவு ஆதிசேஷன் பேரிலே ஆரோகணித்து எல்லோருக்கும் சேவை சாதிக்கிறான் எம்பெருமான். ஆதிசேஷனிலே எழுந்தருளி பரமபதநாதன்கிறதான திருக்கோலம். நாம் எல்லாம் பரமபதத்துல போய் பெருமாளை சேவிக்கிறதுங்கிறது இப்ப இருக்கிற நிலையில நம்மளால முடியுமா? முடியாது. அது என்று நமக்கு பிராப்தம் ஆகிறதோ அன்றுதானே கிடைக்கும். அதை உங்களுக்கு அச்சாவதார நிலையிலேயே காட்டுகிறேன் என்று ஆதிசேஷ பரியங்கத்திலே பரமபதநாதனாக திருக்கோலம் சாற்றிக்கொண்டு வீதியார வருகிறான் எம்பெருமான். ஹிருதய கமலத்துல அந்த ரந்திரம் வழியா அந்த ஜீவாத்மாவும் சேர்ந்து வந்துடுத்து. கொல்லல, இழுக்கும்போது ஜீவாத்மா வந்துடுத்து. ஏதோ பூதனா வதம்லாம் நம்ம சொல்றோம், தப்பு. தேசிகன் சொன்னார் இழுத்தார், ஜீவாத்மாவும் வந்துடுத்து. அவர் தப்பான்னு கேட்டார். இழுத்துட்டாரா? வலி தாங்காமல் ஓன்னு கதறிண்டு அவ அழுதா. பெரிய உடல். இந்த பிருந்தாவனம் கோகுலத்துக்குலாம் நீங்க இப்ப போனேன்னு வச்சுக்கோ, தெருவெல்லாம் நீங்க மட்டும் போற மாதிரி தான் இருக்கும். கரெக்டா டைட்டா கட்டி வச்சிருப்பா. அதனால அந்த இடத்துல அவ விழுந்தாளா, அவ லிவிங் ரூம் டிராயிங் ரூம் எல்லாம் உடைச்சு பிளந்துண்டு விழுந்தா. யசோதை ஓடி வந்தாள். கிருஷ்ணா எங்கடா நீ இருக்கே அப்படின்னு பார்க்கும். பெரிய உடம்பு, அந்த உடம்புக்கு மேல எங்கேயோ சின்ன ஒரு நீலரத்னம் மாதிரி ஓடிட்டு இருக்கு, எறும்பு மாதிரி ஓடிட்டு இருக்காரு கிருஷ்ணர். அங்க உடனே ஒரு ஏணிய போட்டு ஏறி அந்த குழந்தையை எடுத்து, இப்போ பெரிய கொஸ்டின், இந்த பாடி எப்படி டிஸ்போஸ் பண்றது? பிச்சுமணி அப்படிங்கிற எதிராத்துல இருக்கக்கூடிய பிச்சுமணி, எஸ் நந்தா அப்படிங்கிறார். நீ அந்த பக்கம் இருக்கிற காலை வெட்டு, நான் இந்த பக்கம் கைய வெட்டுறேன். வெட்டுறா வெட்டுறா வெட்டுறா. மலை ஜலம் விழுந்திருக்கணும் இல்லையா, அப்படியே ரத்தம் பீரிட்டு கொண்டு ஒரு துர்நாற்றம் வந்திருக்கணும் இல்லையா. பட்ட திரீல் இல்லேன்னு விட்டார். சந்தனத்தை வெட்டினா என்ன வாசனை வருமோ, குக்குருவை எரிச்சா என்ன வாசனை வருமோ அந்த வாசனை வந்ததுன்னார். ஏன்? ஏன்னா அவ உடம்புல திருமேனில தன் அதரத்தை வச்சவர் கிருஷ்ணர். அதனால பவித்ராணாம் பவித்ரம்யோ மங்களானாம்ச மங்களம். சரி, பவித்திரம் ஆயிடுத்து. வாசனை எப்படி வந்தது? கிருஷ்ணர் மார்பில யார் இருக்கா? மகாலட்சுமி. மகாலட்சுமி யாரு? கந்தத்வாராம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீக தேடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ராதே ராதே.